ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு உமாஸ் லைஃப் தமிழில் சூப்பராக டேஸ்டியாக ஸ்பைசியாக நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். ஈஸியாக ஹோம் ஸ்டைலில் நீங்களும் உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நண்டு கிரேவிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு, கடுகு ஆப்ஷனல் தான். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் என்ன பண்ணுறேன்னா, இது நாங்கள் கொஞ்சம் கிரேவியாக வச்சுருக்கேன் சாதத்தில் போட்டு சாப்பிட. அதனால் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சு போட்டிருக்கேன். சால்ட் வந்து நான் இப்பயே ஆட் பண்ணிடுறேன். இப்பயே போட்டோம்னா கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்குன்றதுக்காக போட்டுட்டு மூடி வச்சு வச்சு அப்பப்போ வதக்கி வதக்கி விட்டுட்டே இருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கினதும் என்ன பண்ணுறோன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது கூடயே ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகா நீட்டில் கீறி போடுங்க, அப்போ தான் நம்ம எடுத்து போட்டு சாப்பிட ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதும் என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் 2 தக்காளி தான் போடுறோம், இல்லைன்னா ஓவர் புளிப்பாயிடும். அதுக்காக அந்த 2 தக்காளி மட்டும் சாப் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணுறோன்னா, ஓப்பன் பண்ணோன்னா நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷி ஆகிடும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறோம். போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வேணும்னா கரம் மசாலாவுமே ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சம் கொதிச்சு அது நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்ததும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டை நம்ம என்ன பண்ண போறோம்னா அதில் போட்டு பொறுமையாக நல்லா கிளறி விடுறோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் சாதத்தில் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். நம்மளுக்கு சுக்கா வேணும்னா நம்ம வந்து ரொம்ப ட்ரையாகவும் எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்துருச்சு. நண்டுல இருந்த தண்ணிலாம் கூட கொஞ்சம் வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா போட்டு அதை வதக்கி இதை பாருங்க, கொஞ்சம் இந்த அளவுக்கு கிரேவி வந்தா போதும். அவ்வளவுதான். இப்போ லாஸ்ட்ல ஃபைனல் டச் தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சோண்டு பெப்பரும் கொத்தமல்லி தாடையும் போட்டு கலரி விட்டு அதை இறக்க போறோம். இதை சாதத்துல போட்டு சாப்பிட செமையா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஸ்பைசியான நண்டு கிரேவி ரெடி. இந்த ரைஸ் வந்து நீங்க ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம காம்போவா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.